ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான டிஷ். இதை வந்து சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு பேனில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வெண்டைக்காவை இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அந்த வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே வெண்டைக்காய் நல்லா சுருங்கியும் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து வெண்டைக்காவை இப்போ செப்ரேட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேண்டாம்னா இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்துடுங்க, இல்லைனா அதே எண்ணெயில் நீங்கள் சமைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சாப் பண்ணி இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுப்போம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரலும் வதக்கிக்கங்க. நான் பார்த்திங்கன்னா இது வதங்கி வர்றதுக்குள்ளே ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி பியூரி பண்ணி எடுத்திருக்கேன். அந்த டொமேட்டோ பியூரியும் இதில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சு வரும். அந்த டைமில் நம்ம வந்து தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இந்த மசாலாஸோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற மாதிரி நம்ம அதை வந்து வதக்கிக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அது தண்ணியெல்லாம் வடிஞ்சு எண்ணெய் செப்ரேட்டாக மசாலா செப்ரேட்டாக இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிப்போம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்மள இதில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த மாதிரி இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காவை ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சுட சுட சாதத்தோட ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.